வகுப்பறையில் கவனம் சிதறுவதை தவிர்க்க வழி கூறுங்கள். இல்லை, இது நம்ம உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம இப்போ உதாரணமா நம்ம இங்க இப்போ வகுப்பறையில பாடத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அங்கே வெளியே எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் என்னதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரும்போது நம்ம மனசு அங்கே போகுதுன்னு சொல்லி சொன்னா, நம்ம மனசு இங்கே அட்ராக்ஷன் இல்லாதபடி அங்கே அட்ராக்ஷன் போயிடுது. இப்போ நம்ம என்னன்னு சொல்லி சொன்னா, அங்கிருந்து அந்த அட்ராக்ஷன் போகாதபடி இந்த அட்ராக்ஷன் இங்கே கொண்டு வரணும்னு பார்க்குறோம். உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னா, அட்ராக்ஷன்ங்கிறது ஒன்று, டிஸ்ட்ராக்ஷன்ங்கிறது ஒன்று. அட்ராக்ஷன்ங்கிறது ஒரு இதில் நோக்கிறதுக்கு பேர் அட்ராக்ஷன். டிஸ்ட்ராக்ஷன்ங்கிறது விலகி போகிறது. இப்போ உண்மையிலேன்னு சொன்னால், இங்கே கவனிக்காமல் அங்கே விலகி போகிறதுங்கிறது டிஸ்ட்ராக்ஷன் சொல்கிறோம். ஆனால் உண்மையில் அது டிஸ்ட்ராக்ஷனே கிடையாது, அது ஒரு வகையான அட்ராக்ஷன் தான். இதை பொறுத்தளவில், இங்கே கவனிக்கிறத பொறுத்தளவில் அது டிஸ்ட்ராக்ஷன். மற்றபடி உண்மையிலே அது ஒரு அட்ராக்ஷன் தான். அட்ராக்ஷன் தான் டிஸ்ட்ராக்ஷனாகவும் இருக்குது. உண்மையிலே அட்ராக்ஷன் வேறு, டிஸ்ட்ராக்ஷன் வேறு கிடையாது. அது இங்கே இருந்துன்னா அட்ராக்ஷன், அங்கே இருந்தால் டிஸ்ட்ராக்ஷனுங்கிற மாதிரி சொல்கிறோம். உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா, அதில் உள்ள கவனத்தை எடுத்துட்டு இது அந்த அட்ராக்ஷனை தூக்கி நீங்கள் இங்கே மாற்றணும்னு சொல்லி முயற்சி பண்ணிங்கன்னு சொன்னால், அது என்ன ஒரு போராட்டம் ஆயிரும். அது ஒரு சரியான தீர்வு அமையாது. உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லா அட்ராக்ஷன் மேலேயும் நீங்கள் கவனத்தை விட்டுறணும். அட்ராக்ஷனின் மேலேயே நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு நிலையில தான் உண்மையான அட்ராக்ஷனை ஏற்கும். இப்போ அங்கே நீங்கள் உண்மையில என்னன்னு சொன்னால், நீங்கள் அதை கவனிக்கிறது, அதுலேருந்து கவனம் விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், ஆட்டோமேட்டிக்காக எங்கே தேவையோ அங்கே போயிடும். அப்போ அறிவு எங்கே சொல்றதோ அங்கே போயிடும். இப்போ இதுலன்னு சொல்லிச்சுன்னா, நம்ம மனசு எங்கேயோ ஒரு இடத்துல கவர்ந்து இழுக்குது. அப்போ கவர்ந்து எடுக்கிற இடத்துலாம் போகும் பொழுது, அந்த கவர்ந்து எடுக்கிறது தன்மையை நம்ம விடணும். இப்போ நாம என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த கவனத்தை வகுப்பறையில் செலுத்தணுங்கும் போது, இந்த அட்ராக்ஷனுங்கிற ஒரு தோற்றத்தில் தான் ஒரு தீர்வை நம்ம எதிர்பார்க்குறோம். உண்மையில் அட்ராக்ஷனை அட்ராக்ஷன் மூலமாக சரி பண்ண முடியாது. அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அட்ராக்ஷன் மூலமாக சரி பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணாங்கன்னா, எல்லா அட்ராக்ஷனையுமே நீங்கள் விட்டுறணும். அது வகுப்பறையை நோக்கி திரும்புறதும் சரி, வெளியே நோக்கி திரும்புறதும் சரி, இந்த அட்ராக்ஷனுங்கிறதே விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், அதுக்கப்புறம் என்ன சொன்னால், அவங்க அறிவு ஏதோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதோ, அந்த அறிவு அட்ராக்ட் பண்ணுறது இல்லை. அறிவு இதை கவனிங்கிறது இல்லை. இது முக்கியமானதுங்கிறத காட்டும் பொழுது உங்களை அறியாமலே அது முக்கியம் அங்கே போயிடும். இது நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஃபோக்கஸ் பண்ண அது வேற இடத்துக்கு தான் போயிட்டுரும். இப்போ உதாரணமாக, இப்போ நாம் அங்கே உட்கார்ந்துருக்குறோம், ஒரு இன்ட்ரோல் விடுது. இன்ட்ரோல் விட்ட உடனே எல்லாருமே நம்ம வெளியே போயிடுறோம். பிறகு வெளியே போயிட்டு திரும்பி வரும் பொழுது நம்ம பேகை எடுக்கிறதுக்கு போகிறோம். அப்போ பேகை எடுக்கும் பொழுது ஒரு பக்கத்தில் ஒரு ஆள் சொல்கிறாரு, நீ வெளியே போன உடனே இந்த பேக்கில் ஒரு பாம்பு உள்ள நுழைஞ்சிட்டதுன்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த பேகை நீங்கள் எடுத்து, அந்த பேக்கை எடுத்துட்டு நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போக முடியாது. யாரையோ ஒருத்தரை கூப்பிட்டு அந்த பேக்கை எடுத்து அதில் உள்ள பாம்பை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறோம். இப்போ நீங்கள் அந்த பேக்கை எடுத்து பாம்பை ரிலீஸ் பண்ணும் பொழுது, பாம்பு அப்போ தான் லேசாக மெல்ல வருது பேக்கில் இருந்து. இப்போ யாராவது ஒருத்தர் உங்கள் பேரை சொல்லி கூப்பிடுறாரு. பேரை சொல்லி கூப்பிட்டாலும் கூட உங்களுக்கு கேட்கும், ஆனால் நீங்கள் அங்கே எட்டி பார்க்க மாட்டீங்க. உங்கள் கவனம் எல்லாம் முழுக்க அங்கே இருக்கும். என்ன சொன்னால், அதில் நீங்கள் உங்களுக்கு எது இம்பார்ட்டண்ட்டாக தருதோ அங்கே தானாகவே அங்கே போய் மனசு போய் சேர்ந்தோம். இதை நம்ம அங்கே போய் ஃபோக்கஸ் பண்ணணும் நீட்டெல்லாம் சொல்லி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ உங்களை அறியாமலேயே உங்களுக்கு அறிவு எது முக்கியத்துவம்னு சொல்லி செலக்ட் பண்ணுதோ அங்கே போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் அட்ராக்ஷன் இல்லை. அதனால சொல்லுது, நம்ம அட்ராக்ஷனை மூலமாக அட்ராக்ஷனை சரி பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம வெளியே நம்ம கவனம் போகுது, இங்கே வருதுங்கிறதெல்லாம் பார்க்கணும்னு அவசியம். நம்ம அறிவு எதையாவது செலக்ட் பண்ணிச்சுன்னு சொன்னால், ஆர்வம்லாம் தானாகவே அங்கே வந்தோம். நம்ம கட்டாயப்படுத்தி அந்த ஆர்வத்தை ஏற்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் நம்ம அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு பழகிடும். அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க பழகிக்கிட்டு நம்மளோட உணர்ச்சிகளுக்கும் விருப்பங்களையும் ஒரு ரெண்டாம் பட்சமாக வச்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னாலே வாழ்க்கையே நல்லா சிறப்பாயிரும். எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆயிடும். எல்லா பிரச்சனைகளையுமே அறிவு விருப்பம் இந்த ரெண்டு பகுதிக்குள்ளே தான் அடங்கி போயிரு. அதனால் நம்ம அறிவை எப்படி வச்சுக்கிடணும், விருப்பங்களை எப்படி வச்சுக்கிடணுங்கிற ஒரு எல்லைக்குள்ளே நீங்கள் இது பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால், உங்களுடைய எல்லா பிரச்சனையும் இந்த ரெண்டு கேடருக்குள்ளே தான் அடங்கிடும். அதனால தான் நம்ம அறிவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது, விருப்பங்களை ரெண்டாம் பட்சமாக வச்சுக்கிட்டோம். வச்சுட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தானாகவே சால்வ் ஆகும். நாம சால்வ் பண்ணணும்னு அவசியமே இல்லை.